அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். கேட்பதையெல்லாம் தரக்கூடிய 4 திக்ர தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 4 திக்ரையும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுனீங்க அப்படின்னா சில மணி நேரங்களில் உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான 4 திக்ர தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய தேவைகளாகவும் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த பெரிய தேவைகளை நடத்தி தர்றதுக்கான வஜீஃபாக்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரொம்ப எளிமையான ஒரு அமல், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். பெரிய அளவில் நீங்கள் பணத்தை கேட்டாலும் அல்லாஹ் தருவான், குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இன்னும் யாருடைய அன்பையாவது நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி எதை கேட்டாலும் ஆமீன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த அளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ரு தான் பார்க்க போகிறோம். அந்த திக்ருகள் என்ன, எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு முதல்ல தருது இப்ராஹிம் செலவாத்தி 7 தடவை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களான இந்த 4 திக்ரையும் சேர்த்து ஓதுங்க. முதலாவது திக்ரு யா வஹாபு யா அல்லாஹ், பெரும் கொடையாளனே அப்படிங்கிற இந்த திக்ரை 33 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. இதற்கே நம்ம எல்லா தேவைகளுமே கபூலாகும். ஏன்னா வாரி வழங்கக்கூடியவன் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் நம்மளுடைய எல்லா தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தருவான். அடுத்தது யா வதூது யா அல்லாஹ், அன்பானவனே அல்லாஹ்வே அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த திக்ரை நம்ம ஓதும்போது யாருக்கிட்டையாவது மன கஷ்டத்தில் இருந்தோம், ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கோம், பேசாமல் இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான தேவைகள் எல்லாமே இந்த திக்ரில் நமக்கு கபூலாகிரும். இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். அதனால் இதை கண்டிப்பாக ஓதுங்க. குடும்பத்தில் எல்லாருமே உங்ககிட்ட அன்பாக பாசமாக இருப்பாங்க. அடுத்தது யா ஹன்னானு யா அல்லாஹ், அடுத்தது யா மன்னானு யா அல்லாஹ். இந்த 2 திக்ருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை தூக்கி சொர்க்கத்தில் கொண்டு போய் பெரிய ஒரு அந்தஸ்தில் சேர்க்கக்கூடிய வார்த்தை இது. அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனே, கொடுப்பதில் மகத்தானவனே அப்படிங்கிற இந்த 2 திருநாமங்களையும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் 33 தடவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களோட துவாவை கேளுங்க. இதை கொண்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இந்த 4 திக்ருமே நம்ம எல்லோருக்குமே அவசியமான தேவைகளை உடனடியாக கபூலாக்கி தரக்கூடியது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த 4 திக்ரையும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இன்றைக்கு பெண்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்கும். அதோட நீங்கள் இந்த திக்ரையும் சேர்த்து ஓதும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை அல்லாஹ் தருவான். ஏன்னா வேலைகளும் நமக்கு ஒரு சதக்கா மாதிரி தான், ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். அதோடு சேர்த்து இந்த திக்ரையும் நமக்கு ஓதும்போது கண்டிப்பாக ஏராளமான நன்மைகளை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும். அதோட நாம் விரும்பக்கூடிய விஷயத்தையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த 4 திக்ரை ஓதி பாருங்கள். சில மணி நேரங்களில் உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ரொம்ப நிம்மதியாக இன்றைக்கி நீங்கள் தூங்கலாம். எனவே இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த 4 திக்ரை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான நன்மையை நம்ம எல்லோருமே அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த திக்ரை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும், ஒரு வேலைக்காகவோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கவோ கடன் நீங்கவோ வேணும், என்ன செய்யணும்னு தெரியலை அப்படின்னா கவலையே வேண்டாம். நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இன்ஷா அல்லாஹ் இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் உங்களுக்கு பாரம்பரியமான முறையில் அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, வீட்டு குறிப்பு இதெல்லாம் தேவை அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான பதிவுகளை நம்ம போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனோட லிங்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.